இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்குள் சட்டமன்ற மரபுகளையும் பேச வேண்டியிருக்கு, அரசமைப்பு விதிகள் பற்றியும் பேச வேண்டியிருக்கு, அரசியலையும் பேச வேண்டியிருக்கு. இப்போ இங்கே ஒரு மரபு கடைபிடிக்கப்படுது, தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, இறுதி பகுதியில் தேசிய கீதம். கடந்த ஆண்டே இந்த மரபு குறித்து சபாநாயகர் விளக்கமாக கடிதமும் எழுதியாச்சு. இதுதான் எங்கள் நடைமுறை, நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு. திரும்பவும் தேசிய கீதத்துக்கு அவமரியாதைன்னு சொல்வது எப்படி சரியா இருக்கும்? அதுக்கப்புறமா அவர் ரெக்வஸ்ட் கொடுத்ததுனால அவங்க அவங்களோட மரபை சுட்டிக்காட்டி லெட்டர் போட்டிருக்குன்னு சொன்னார் அப்பா ஐயா அவர்கள். போன வாட்டி இன்னைக்கு அந்த சபை நடக்கும்போது, சட்டசபை நடக்கும்போதே இது மாதிரி தேசிய கீதம் பாடணும்னு சொல்கிறாரு. அதில் தான் அங்கே முரண் வருகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐயா சொன்ன மாதிரி இவர்களோட எந்த அரசு நிகழ்ச்சிகளும் தமிழ்தாய் வாழ்த்தோட தொடங்கும், அப்புறம் தேசிய கீதத்தோடு முடியுன்றாரு இல்லையா. செப்டம்பர் 2024 ஒரு 4 அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க இல்லையா ராஜ்பவனில். தேசிய கீதம் தான் முதல்ல பாடுவாங்க. ஆளுநர் இருந்தால் தேசிய கீதம் தான் முதல்ல பாடுறாங்க, முடியும் போது தேசிய கீதம் தான் பாடுறாங்க ஆளுநர் மாளிகையில். ஆளுநர் எங்கெல்லாம் பிரசன்ட் பண்ண, நீங்கள் சொன்ன கோடிட்டு காமிச்சு அந்த MHA சர்க்குலர் நினைக்கிறாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சர்க்குலர் இல்லை, அதில் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா, ஆளுநர் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, இல்லை பிரசிடெண்டாக இருக்கட்டும், லெஃப்டினன்ட் கவர்னராக இருக்கட்டும், அவங்க பங்கு கொள்கிற நிகழ்ச்சிகளில் ஆரம்பம் தேசிய கீதமாக இருக்கும், முடிவும் தேசிய கீதமாக. அது அங்க சர்க்குலர் கொடுத்திருக்காங்க சார். சர்க்குலர் சார், இப்ப இந்த இடத்துல அப்படி இல்ல. இப்ப நான் இந்த விவாதத்தினுடைய கணம் கருதி நான் சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் பேசலாம், ஆளுநர் மாளிகையில் வாசிக்கப்படுது இல்ல, அதை யாரும் அப்போஸ் பண்ணல. ஆனால் கலந்து கொள்கின்ற விழாக்களில் இல்ல, அப்படி இல்லன்ற இல்ல, அந்த இடம் தான் நான் சொல்றேன் சார், அந்த இடம் தான் நான் அதை மறுக்கவே இல்லை. அதனாலதான் நானே அவர்கிட்ட கோடிட்டு. ஆனால் சட்டமன்றம் என்று வருகிற போது சபாநாயகர் மரபுகளை தீர்மானிக்கிறார், அந்த அவை மரபுகள். அதனாலதான் இங்க எல்லா விமர்சனத்திலும் சட்டமன்ற மரபை நீங்க டிக்டேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்ததுன்ற கேள்வி இருக்குல்ல, இது சட்டமன்ற மரபுக்குள்ள வருது. பங்கு கொள்கிற விழாக்கள் அது இல்ல, இடம் பிளேஸ் முக்கியம் இல்ல, அவர் இல்ல, பிளேஸ் தான் முக்கியம். அவரும் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடுங்க, அது ஒன்றும் தவறில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அது சேர்த்து தேசிய கீதம் முதல்ல பாடிட்டு திருப்பி தேசிய கீதம் பாடலாமே, அதுல என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு தான் கேட்கிறாரு அவர். நான் இப்படி கேட்கறாங்க அவங்க, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, அதில் தவறே இல்லை, தமிழ்தாய் வாழ்த்து அதுக்காக ஏன் வெளிநடப்புன்னு கேட்கறாங்க. இல்ல அதுக்கப்புறம் இந்த தேசிய கீதம் பாடுவதற்காக அவர் கேட்கிறாரு, அதுக்கு எந்த பதிலுமே வரல. அப்பா ஐயா என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு அவர் வெளிநடப்பு செஞ்சதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, நீங்க அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரோக்ராம் இந்த ப்ராப்ளம் நடந்தது இல்லைங்களா, அந்த ப்ராப்ளத்தை எடுத்து கொண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த பதாகைகள் தூக்கி கொண்டு வராங்க. அப்புறம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கருப்பு பேட்ச் கொண்டு வராங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, அப்பா ஐயா அவர் அண்ணா யூனிவர்சிட்டியோட வேந்தராக இருக்கிறார், அவரை பதில் கேட்க வரதுக்காக வந்திருக்காங்க, அதனால சபை சபாநாயகரோட வெர்ஷன் அதுக்குள்ளே வரல. அது சொல்றேன், ஆளுநர் மாளிகை விளக்கம் கொடுக்குது. ஏன்னா சபாநாயகர் இல்ல அவர் சொன்னார், இல்ல ஒரு நிமிஷம், அவர் சொல்றது சபாநாயகர் இதனால் தான் அவர் வெளிநடப்பு செய்தார் என்று அவர் சொல்லவில்லை. அது வேற ஒரு கேள்வி. நான் சொல்லிடுறேன். ஏன்னா சபாநாயகர் நீங்க ஏன்னா அவர் பொதுவான மனிதர், அவர் சொன்ன கருத்தை மாற்றி, அதாவது சைமல்டேனியஸா அவங்க எழுந்து நின்ற காரணத்தினால் அந்த சார்னு காமிச்சதுனால ஒருவேளை அது அவருக்கு இரிட்டேட் ஆயிருக்குமோ என்றுதான் சொன்னாரே தவிர, இதனால் தான் அவர் வெளிநடப்பு செய்தார் என்ற எந்த கன்க்ளூஷனும் சபாநாயகர் சுப்பிரமணியன் சார் நம்ம எங்க திசை மாறிட்டோன்றதுக்காக சொல்றேன். அவர் யூகத்துல பேசுறார், சபாநாயகர் இதா இருக்குமோ அதா இருக்குமோ. ஒண்ணு பாயிண்டட் ஆளுநர் மாளிகையை விளக்கம் கொடுத்தாச்சு இல்ல, நம்ம அதுல இருந்து தானே பேசலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, அரசமைப்புக்கும் தேசிய கீதத்துக்கும் அப்பட்டமான அவமரியாதை அவர் சொல்றாருல. இல்ல நான் ஒரு கேள்விக்காக அவமரியாதைன்னு சொல்றாருல. ஆளுநருக்கு ஒரு கடமை இருக்கு, ஆளுநர் உரையை படிக்கணும். 176 அதுதானே சொல்லுது. இப்ப அந்த அரசமைப்பு விதியை அவர் மீறலையா, அதுக்கு அவமரியாதை வரலையா 176க்கு? அதாவது ஒரு தனிநபருக்கு அங்க ஒரு மரியாதை இல்லைன்ற போது அவர் கோரிக்கை வைத்திருக்கிற ஒரு கோரிக்கையை அதை நீங்க நிராகரிச்சிட்டீங்க, 2-3 சட்டசபை நிகழ்ச்சிகளை நிராகரிக்கிறீங்க, அப்புறம் அங்க அவருக்கு என்ன மரியாதைன்னு சொல்லிட்டு வெளில போறாரு அவரு. இது பகுத்தறிவு நாடு தானே, இங்க சுயமரியாதை முக்கியம் இல்லையா? நான் சொன்ன வார்த்தை அவங்க கேட்கல அப்படின்னா வெளிநடப்பு செய்யல என்ன இருக்குது? என்னுடைய ஒரே கேள்வி, அவர் சுயமரியாதை இருக்கக்கூடாதா? என்ன பொறுத்த வரைக்கும் சார், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற மரபுகளை தீர்மானிப்பதற்கு ஆளுநருக்கு என்ன அதிகாரம்? நீங்க யார்? அப்படி கிடையாதுங்களா, பிரசிடென்ட் கவர்னர், நீங்க சொல்லுங்க அது மாதிரி, நீங்க சொல்லுங்க. கவர்னருக்கு என்ன டியூட்டியோ அதை செய்யுங்க சார். அந்த டியூட்டி தான் சொல்லியிருக்காங்க. டியூட்டில இத சட்டமன்ற மரபுகளை மீறணும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல டியூட்டில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் கலந்து கொண்ட விழாக்கள்ல ஆரம்பத்துல தேசிய கீதம் பாடணும், முடிவுல தேசிய கீதம் பாடணும் இருக்குது, எனக்கு கொடுத்திருக்காங்க. அதை சொல்றாங்க, அவ்வளவுதான். இல்ல அப்படி சொல்லல. இல்ல அது அந்த இடம் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு இடம் இருக்கிறது. இருங்க சார், நான் பாயிண்டடா வந்தேன்னா, இப்ப போன வருடம்
இது அவருக்கு தெரியாமல்லாம் இல்லை, சபாநாயகர் தெளிவுபட சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு 2 மீதும் மரியாதை இருக்கு, இதுதான் மரபு, 91லேருந்து நம்ம இது கடைபிடிச்சிட்டு வரோம், இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் இந்த முறையும் போய் பார்க்கிறார், பார்த்து தான் அழைக்கிறார், அவர் வரார். அங்க வந்த பிறகுதான் இந்த முடிவு எடுக்கிறார். அப்படின்னா நீங்க எப்படி இன்சிஸ்ட் பண்ண முடியுன்ற கேள்வி. இல்ல இப்போ ஏன் இது பாடுவது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அப்புறமாக தேசிய கீதை ஏன் பாடுவது உங்களுக்கு எது தடுக்கிறது? ஏன் பாடணும்னு ஒரு கேள்வி இருக்கு, அதான் இறுதியில பாடுறாங்கல்ல. ஏன் பாடணும்னு நீங்க கேட்கும்போது, ஏன் பாடக்கூடாது நம்ம கேட்கும்போது, இது யார் தெளிவுபடுத்த போறாங்க? கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் தான் யாராவது தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன மேல உலகம் நியமிச்சிருக்காங்க, ஜனாதிபதி முர்மு அவர்கள் நியமித்திருக்கிறார்கள், ஜனாதிபதி நியமித்திருக்கிறார்கள். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆளுநர் மாளிகையோ யாரோ தரப்பு இது போன வருஷம் பிரச்சனை தானே, கான்ஸ்டிடியூஷன் தானே தீர்க்கணும். இருங்க சார், இந்த 1 வருடத்திற்குள் இதுக்கு தீர்வு கண்டிருக்கலாமே. ஓகே, இவர் என்ன நினைச்சிருக்காங்க, இல்ல நேரடியாக இந்த சட்டமன்றத்துல போய் கேட்டா ஒரு முடிவு கிடைக்குமான்னு பார்த்திருக்கிறாரு. கிடைக்கல. இனிமே கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போகணும். இதை சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள் போகணும், இல்ல இவர் போகணும், யாராவது ஒருத்தர் போய் ஆகணும். போயிட்டு தீர்வு கிடைச்சாதான் அடுத்த சட்டமன்றம் ஒழுங்காக நடக்கும், இல்ல இதே மாதிரி தான் நடக்கும். தேசிய கீதத்தை வலியுறுத்துவதின் நோக்கம் என்ன? இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் 140 கோடி இந்தியாவில் தான் தேசிய கீதத்தை ஒரு நேரம் படிக்கிறோமே, வலியுறுத்தக்கூடிய நோக்கம் என்ன? என்ன சார், இந்தியா நீங்களும் இந்தியன் நாங்களும் இந்தியன் சார், உங்களை விட அதிகமாக நாங்கள் இந்தியத்தை நேசிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் நேசிப்பதில் எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடத்துக்கு யாரும் பாடம். இப்ப எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இந்த விஷயம் போன வருஷமும் பேசப்பட்டதுதான். 2 விஷயத்தை சொல்றாங்க. ஆமா, மத்திய அரசினுடைய தேசிய கீதம் தொடர்பான உத்தரவில் சொல்லப்படுவது ஆளுநரோ துணைநிலை ஆளுநரோ, அதனால சுப்பிரமணியன் எங்க போனாலுமே தேசிய கீதத்தை முதல்ல பாடணும், கடைசியும் பாடணும், அது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உத்தரவு, அதை நீங்க செய்யணும்னு அவர் கேட்கிறாருன்றாங்க. இல்ல, நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க இத உங்க ஆளுநர் நடத்துற ஃபங்க்ஷன்ல நீங்க நடத்துறீங்களா, நாங்க கேள்வி கேட்கிறோமா? எங்க சட்டமன்ற மரபுன்னு நாங்க ஒன்ன வச்சிருக்கும் போது இதை மீறணும்னு உங்களுக்கு சட்ட அதிகாரம் இருக்கிறதா?